வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் டாட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தாங்க இந்த வீடியோவில் காட்டுறேன். போன வீடியோக்கு வீடியோ வந்து இதோட கட்டிங் போட்டிருந்தேங்க. இப்போ நல்ல பக்கத்தில் வந்து நம்ம லைனிங்கை வச்சு நான் கழுத்துக்கு எவ்வளோ விட்டுருந்தனோ அந்த தையல் போட்டுக்கிறேங்க. அவ்வளோ தையல் போட்டதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா மெயின் துணி வந்து எனக்கு இதில் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக விட்டுருந்தேங்க. அதில் கரெக்டாக தையல் போட்டுக்கிறேங்க. இது கொஞ்சம் இந்த துணியும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நான் மடித்து அடிக்கலை. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கீழேயும் கழுத்து பகுதியும் அடித்ததுக்கப்புறமா அப்படியே திருப்பிக்க போகிறேங்க. இப்போ நம்ம திருப்பிக்கிட்டால் அந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். இப்போ கழுத்து பகுதிக்கு மட்டும் நல்லா அந்த கேர்வாக வர்றதுக்காக நான் அங்கங்கே அர்க்காத் பண்ணிக்கிறேங்க. சைடாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும்னு நான் யூடியூப்பில் பார்த்தேங்க. அதனால் நம்ம எப்பொழுதுமே சைடாக கட் பண்ணிக்கலாங்க. அந்த அர்க்காத் பண்ணுறதை வந்து சைடாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கையை உள்ளே விட்டு திருப்பி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிசுரும் கழுத்து பிசுரும் உள்ளே போயிடுச்சு, கீழே பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் இருக்க பிசுரும் உள்ளே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலே இப்போ அது மேலே நான் ஓரமாக படிமான தையல் போட்டு எடுத்துக்கிறேங்க. போட்டதுக்கப்புறமா கழுத்துலையும் நம்ம நல்லா நீவி விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த துணியில் ரொம்ப பிசுறாக இருந்துச்சு, அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நல்லா லைனிங்கும் மெயின் துணியும் நல்லா நீவி எடுத்துக்கிட்டு நல்லா பெருவிரலால் நெகத்தால் நல்லா தேய்ச்சிக்கலாங்க. தேய்ச்சதுக்கப்புறமா கழுத்துலையும் அதே மாதிரி நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் கற்றுக்கிற மூலிமா நமக்கு ப்ளஸ்ஸும் இருக்குங்க, மைனஸும் இருக்குது. சிலது நமக்கு டவுட் வரும்போது பல வீடியோவை சர்ச் பண்ணி நம்ம கற்றுக்கிறதா இருக்குது. அதுவே நம்ம ஒரு கிளாஸ் போகும்போது அவங்க தெளிவாக சொல்லி தருவாங்க. நமக்கு வந்து கரெக்டாக நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது அது இல்லாமல் நம்ம டச்சு விட்டுச்சுனாவே ரொம்ப மறந்து போயிடுதுங்க. அதனால் நம்ம எப்பொழுதுமே அந்த தைச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு அப்படியே கரெக்டாக கண்டினியூவாக வருதுங்க. இப்போ நான் ஒரு மாதமாக தைக்கல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத கொஞ்சம் மறந்து போயிடுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக்கில் ஃபுல்லாக முடிச்சிட்டேங்க. ஓரத்தையெல்லாம் போட்டுட்டு அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ டாட் அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். அதனால் அளவு ப்ளவுஸில் எந்த இடத்துல டாட் இருந்துச்சோ அந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. கரெக்டான இடத்த மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருந்ததுன்னு செக் பண்ணிக்கிட்டு அந்த அளவை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3.5 இன்ச்சுக்கு வந்துச்சு ஹைட்டு. கரெக்டாக இந்த பக்கம் ஒரு சைடு மார்க் பண்ணிவிட்டு அடுத்த சைடுக்கு வந்து ஒரு பின்னை வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டா பேக்லேயும் நமக்கு அந்த அளவு தெரிஞ்சிருங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருந்த பாருங்கள், அந்த 1/2 இன்ச்சை நான் மார்க் பண்ணி பிடிச்சிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, பேக் பார்ட்டு இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்துடலாம். ஃப்ரண்ட்டை பார்த்திங்கன்னா இதையும் நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். அதனால் கழுத்தில் நம்ம எவ்வளோ விட்டுருந்தோமோ அதே மாதிரி நம்ம பழகும்போது கரெக்டாக எந்த அளவுக்கு நம்ம வளைவு கொடுத்துருக்கோம் அதை நம்ம மார்க் பண்ணி அது மேலேயே தையல் போட்டுக்கிட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. பழக நமக்கு கொஞ்சம் வந்துடும். நம்ம புதுசாக கற்றுக்கிறதுனால நம்ம அது மேலேயே வரிஞ்சு நம்ம அடிச்சுக்கிறலாங்க. கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி அடித்ததுக்கப்புறமா சைடாக அப்படியே அர்க்காத் பண்ணிக்கிறேங்க. பண்ணிக்கிட்டு அடித்து அப்படியே திருப்பிட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் கற்றுக்கிற மூலிமா நமக்கு பல இது இருக்குதுங்க. நம்ம நினச்ச நேரம் பார்த்து கற்றுக்கலாம். ஆனால் கண்டினியூவாக நம்ம அதை செய்கிறோமா அப்படிங்கிறது தாங்க ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம ஒரு கிளாஸுக்கு போனோம்னா கரெக்டாக அந்த டைமுக்கு போயிடுவோம், கற்றுக்குவோம் அந்த டைமுக்கு. ஆனால் நம்ம வீட்லேங்கும்போது அசால்ட் ஆகிடுவோங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. அதுவே கிளாஸுக்கு போனால் அந்த டைமுக்கு போகணும். நமக்கு வீட்டில் வேலை இருக்கும், குழந்தைங்கள பார்த்துக்கணும். அதுவே ஆன்லைன்லங்கும்போது நமக்கு எப்போ டைம் இருக்கோ நம்ம அப்போ பார்த்து கற்றுக்கலாங்க. ரெண்டுலேயும் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இப்போ நம்ம டவுட் வந்துச்சுன்னா அவங்ககிட்ட நேரடியாக கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுப்போம். இன்றைக்கி தெரியலனா நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு. ஆனால் இதுன்னா நம்ம 1க்கு 2 வீடியோவை சர்ச் பண்ணி கற்றுக்கிறதா இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுத்ததாக ஃப்ரண்ட் பார்ட்டில் சுற்றிலும் அடித்து எடுத்துக்கிறேங்க. இப்போ கரெக்டாக நான் 1.5 இன்ச்சுக்கு அந்த கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுறதுனால நான் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே எனக்கு 3 இன்ச்சு வருதுங்க. கரெக்டாக நான் அந்த இடத்துல அர்க்காத் பண்ணியிருந்தேன் அளவு ப்ளவுஸு பார்த்து. இப்போ பார்த்திங்கன்னா அதோடய ஹைட்டை நான் மார்க் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குன்ட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3.5 இன்ச்சு வருது. கரெக்டாக நான் 3.5 இன்ச்சு ஹைட்டுக்கு வச்சு மார்க் பண்ணி அடிச்சுக்கலாம்.
எப்பொழுதுமே நம்ம தைச்சிக்கிட்டே இருக்கும்போது கண்டினியூவாக கடகடன்னு வந்துடுங்க. கொஞ்ச நாள் நம்ம விட்டுட்டோம்னா அடுத்தது நமக்கு அந்த ரெகுலராக ஈஸியாக வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது 2வது டாட்டுக்கு வந்து சென்டராக தான் நான் எப்பொழுதுமே பிடிக்கிறதுங்க. இப்போ சென்டராக பார்த்துட்டு எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு வேணால் நான் அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை பார்க்குறேன். எனக்கு ஒரு 3.25 கிட்ட இருக்குங்க. கரெக்டாக நான் மார்க் பண்ணி 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. நல்லா ஒரு தையலுக்கு 2 தையலும் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அடுத்ததான் 3வது டாட்டுங்க. இதை ரெண்டையும் இந்த 2 டாட்டையும் நம்ம திருப்பி பிடிக்கும்போது 3வது டாட்டு கரெக்டாக ஒரு இடத்துல விழுகிற மாதிரி மடிஞ்சு விழுகும் பாருங்கள். அந்த இடத்துல நம்ம 3வது டாட்டு பிடிச்சிக்கலாம். இல்லை அளவு ப்ளவுஸில் தானே நான் அளவு ப்ளவுஸில் கட்டிங்கில் எப்படின்னு போட்டிருக்கேங்க. நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட லென்த் எவ்வளோன்னு நான் மார்க் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு 1/4 இன்ச்சு பிடிச்சிருக்கோமா அந்த 1/4 இன்ச்சை நம்ம பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதான். அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் நம்ம அதை பார்த்து ஒவ்வொன்றா நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டில் பிடிச்சிக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நான் பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. இன்னொரு பீஸையும் பிடிச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்தை கரெக்டாக வச்சு பார்க்குறேன். கரெக்டாக 2 டாட்டும் கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ பேக்கும் நான் பேக் டாட் பிடிச்சி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பட்டி ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணுறதை காட்டுறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.